நல்லா பாருங்க, 3ல குரு. நம்ம ஜாதகத்துல எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் சரி, எந்த கெட்டது இருந்தாலும் சரி, இந்த ஒரு கிரகம் நல்லா இருந்தா நீங்க டாப்ல போயிருவீங்க. அதான் குரு பகவான். அதனால குரு பகவான் என்ன சொல்லுவாங்க, குழந்தைக்காரகன், திருமணக்காரகன், குரு பார்த்தா கோடி நன்மை, வீட்டு நல்ல விஷயம், நல்ல காரியம் எல்லாமே குரு பகவான் தான். ஏன்னா இது 3ஆம் இடத்துல வெற்றியில போய் உங்களுக்கு சூப்பரா உட்காந்துருக்கு. ராகு பகவான் பாருங்க, உங்களுக்கு நேரம் எங்க இருக்காரு, 10ஆம் இடத்துல பாவிக ஸ்தானத்துல ராகு. உங்களுக்கு இங்க 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல கேது. உங்களுக்கு 3ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல குரு. 4ஆம் இடத்துல யாரு, கேது நிக்கிறார். இவரை கண்டு யாரும் பயப்பட மாட்டாங்க. எத்தனை பேர் கேது புத்தி வந்தா பாருங்க, ஜாதகம் எடுத்து ஓடுவாங்க. ஜாதகத்துல உடம்புல ஆபரேஷன் பண்றது, உடல் ரீதியா தாக்கத்தை காட்டுறது, கேதுமே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு மந்தத்தன்மை போறது எல்லாமே இந்த கேது. ஒரு மனிதன ஒரு மனக்குழப்ப தருமாறத்தை வைக்கிறது கேது. குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் 2ஆம் வீட்டு அதிபதி. எப்படி நான் சாரம் பார்த்து உங்களுக்கு சொல்றேன், நல்லா பாருங்க. சாரம் பார்க்காத சோதனம் போக சொல்ல, இப்ப எடுக்கிறேன் பாருங்க நட்சத்திரத்தை உங்களுக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் சனி பவன், இப்ப குரு போறது சனியுடைய நட்சத்திரத்துல. அந்த சனி எங்க இருக்காரு, 11ஆம் இடத்துல இருக்காரா? அப்ப உங்க ஜாதகம் யாருக்கு சனி பகவான் நல்லா இருக்கும், 2வது திருமணமா முதல் திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். ஏன்னா 11ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு, அடுத்து 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப காதல் திருமணத்தை பண்ணி வைப்பார், 2வது திருமணத்தையும் அவர் பண்ணி வைக்கணும். இதான் வேற அவருடைய வேலை. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே 90 நாள் உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி வேணும் அதுக்கான பயிற்சி தான். குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி. இந்த 3 பயிற்சியும் சேர்ந்தாப்புல ஒரே வீடியோ. இனிமே எந்த கிரக பயிற்சியும் வராதுங்க. இப்ப இந்த 3 பயிற்சி உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது. ஒரு மனிதனுக்கு ஜாதகத்துல எல்லா கிரகம் கெட்டு போனாலும் குரு பகவான் இருந்து பார்த்துட்டா கோடி நம்மே அள்ளி கொடுத்துருவாரு. உங்க ஜாதகம் எப்படி இருக்காரு, குரு இருப்பாருன்னு பாத்துங்க. அது தொழில்ல, மக்களுடைய தொடர்புல, வேலையில சனி பகவான் ரொம்ப முக்கியமான கிரகம். அவரு உங்க ஜாதகம் எப்படி இருக்கான்னு பாருங்க. இந்த ராகு கேது நம்ம தாத்தா பாட்டி முன்னோர் செஞ்ச கர்மாவை எப்படி இப்ப நிவர்த்தி பண்றது, அதுக்கான ஒரு பதிவா இந்த வீடியோ இருக்கும். நல்லா பாருங்க. இந்த 3 கிரகம் சேர்ந்து உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகத்தை 90 நாளுக்குள்ள கொடுக்க போகுது. அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலச்சக்கரத்தின் 2வது ராசி தான் ரிஷபராசி. எப்போதுமே பாருங்க, ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே கேரக்டர் ரிஷபராசி மட்டும்தாங்க. எப்படி குடும்பத்து மேல ரொம்ப அன்பு செலுத்துவாங்க. ஏன்னா இவங்கள மாதிரி யாரும் அன்பா இருக்க முடியாது. ரிஷபராசி பொறுத்தவரை ஒரு அன்பான குணம், பாசமான குணம், பயங்கரமான ஒரு லட்சியத்தை நோக்கி இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய கற்பனை பயங்கரமா இருக்கும். ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை கரெக்டா சூப்பரா பர்ஃபெக்டா பண்ணணும். இதான் உங்களுடைய குணம். எப்படி ஒரு வேலை கொடுத்தா அதை கரெக்டா பண்ணணும். எதுவுமே கரெக்டா இருப்பாங்க, ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போனா நீட்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி சூப்பரா பக்காவா போகக்கூடிய ஒரே கேரக்டர் யாருன்னா ரிஷபராசிக்காரங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த 3 கிரக பயிற்சி, யோகமான பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. அம்மன் அருள் எல்லா கிரக பயிற்சியும் கொடுத்துட்டோம். சனி பயிற்சி கொடுத்தோம், குரு பயிற்சி கொடுத்தோம், ராகுகதி பயிற்சி கொடுத்தோம். இப்ப எல்லாமே சேர்ந்தாப்புல ஒரே காம்போ வீடியோ. இது எப்படின்னா, நீங்க வேலையா, பிசினஸா, தொழிலா, வருமானமா, ஏதாச்சும் ஒரு விஷயத்த கரெக்டா முடிவெடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும். அதனால இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன். இப்படி நம்ம எல்லாரும் சொல்றாங்க, ஓப்பனா சொல்றேன், நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மால பிறந்திருக்கோம். இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்மா இருக்குது. அது பிறக்கும் போது பிறந்த தேதி, பிறந்த நேர பிரகாரம் அந்த கர்மா ஸ்டார்ட் ஆயிரும். அது எப்ப வேலை செய்யணும், அந்த திசா புத்தி காலம் வரும்போது கண்டிப்பா வேலை செய்யும். சொல்லுவாங்களே, நீங்க ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்தோடைய திசை வருது, இந்த கிரகத்தோடைய புத்தி வருது, இதுல போங்க, இதுல போகாதீங்க, இது நடக்கும், இது நடக்காது, ஏதாச்சும் சொல்றாங்க. உங்க ஜாதகத்தை வச்சு இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சார கிரகத்தை வச்சு 2ஐயும் மேட்ச் பண்ணி கரெக்டா துல்லியமா அக்யூரேட்டா சொல்லலாம். அதனாலதான் அம்மன் அருள் டிவில என்ன சொல்றோம், இது ஒரு பொது பலனா பாருங்க, உங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, நம்ம எல்லா வீடியும் நம்ம கண்டிப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா உங்க பிறப்பு ஜாதகம் கர்மா ஒண்ணும் இல்லைங்க. இப்ப இந்த 3 கிரக பயிற்சி நான் ஏன் உங்களுக்கு இதை கொடுக்குறேன்னா, இது மிகப்பெரிய உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனை வீடியோவா இருக்கு. ஏன்னா குரு உச்சத்துல இருக்கிறாரு. நான் காரணம் இல்லாம சொல்லுங்க, குரு உச்சத்துல இருக்கிறாரு. இப்ப நீங்க எந்த பரிகாரம் பண்ணாலும் உடனே நடக்குங்க. நீங்க எது சம்பந்தமா பரிகாரம் பண்ணாலும் உடனே நடக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் சரி பரிகாரத்தை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா இந்த உச்சமான குரு
எல்லாருமே அந்த சனி பவனை வந்து பயப்படாம இருக்க மாட்டாங்க. அந்த சனி பவனை குரு பாக்குறாரு. குருவோட வீட்டு சனி இருக்கிறாரு. நல்லா பாருங்க, இங்க மேக்சிமம் எந்த ஒரு கெட்டது நடக்கக்கூடாது. அதனால இந்த 3 கிரக பேச்சு உங்களை பதிவு பண்றேன். ஏன்னா ராகு பவன் பாருங்க உங்களுக்கு நேரம் எங்க இருக்காரு, 10ஆம் இடத்துல பாவி ஸ்தானத்துல ராகு, உங்களுக்கு இங்க 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல கேது, உங்களுக்கு 3ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல குரு. அப்ப இவ்வளவு கிரகம் இருக்கும்போது இது எப்படிப்பட்ட பலனை உங்களுக்கு கொடுக்க போகுது, இதுக்கான பதிவு தான். அது மட்டும் இல்ல, நான் இதுல ஒரு ஸ்பெஷல் பலனை கொடுக்குறேன். அது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு உங்களுக்கு எதுல போனா எப்ப போனா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அக்யூரேட்டா சொல்ல முடியும். அதுக்கான பதிவு தான் இது. வீடியோ ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன்னர் டிவியை பார்க்கணும், திரும்ப திரும்ப சொல்றேன். நம்முடைய ஆன்மீக தகவல் பொங்காலம்மன் சார்பாக உங்களுக்கு நல்லபடியா வரணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் நமக்கு ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்கீங்க. சில பேர் நிறைய கேட்குறீங்க. இப்போ ஓப்பனா சொல்றேன், நிறைய பேர் ஜாதகம் எழுதாதவங்க, எப்படி நம்ம ஜாதகம் கரெக்டா இருக்கும் ஜாதகம் இருக்கா மட்டும் பாத்துங்க. ஜாதகம் எழுதாதவங்க இந்த நேரத்துல எழுதிக்குங்க. ஏன்னா குரு உச்சத்துல எழுதும் போது நம்ம தலையெழுத்தை மாத்தி எழுதும் போது கண்டிப்பா தலையெழுத்து மாறும். சில பேர் கேக்குறீங்களா ஜாதகம் எழுதுவீங்க, கண்டிப்பா திருக்கணித முறைப்படி உங்க ஊருக்கு உங்க ஊர்ல சூரியன் உதிக்கிறத பார்த்து கரெக்டா துல்லியமா கணிச்சு நம்ம எழுதி கொடுக்குறோம். எல்லாரும் வாக்கிய முறைப்படிதான் ஜாதகம் எழுதி வச்சிருப்பீங்க. இப்பதான் திருக்கணிதங்கிறது. திருக்கணிதம் அந்தந்த ஊருக்கு சூரியனுடைய கால்குலேஷன் கரெக்டா சொல்லும், இது நடக்கும் இது நடக்கும். அதனால திருக்கணிதத்தை எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. நீங்க திருக்கணிதத்தை மாத்தி ஜாதகத்தை எழுதி வச்சுக்கோங்க, நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்க்கலாம். இப்ப பாருங்க, இப்ப இந்த பலனை பாக்குறீங்கன்னா நல்லா பாருங்க, குரு கிரகம் இப்ப பார்ப்போம் பாருங்க. நேரா பாருங்க, உங்க ராசில இருந்து 3ஆம் இடத்துல வெற்றில யாரு, குரு இருக்க. இந்த 4 கிரகம் ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக வாழ்க்கையில அதிக நாட்கள் பயணிக்கும். குரு பகவான் 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், சனி பகவான் 2 வருஷம், இதான் அதிக நாள் பயணிக்கும். நல்லா பாருங்க, 3ல குரு. நம்ம ஜாதகத்துல எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் சரி, எந்த கெட்டது இருந்தாலும் சரி, இந்த ஒரு கிரகம் நல்லா இருந்தா நீங்க டாப்ல போயிருவீங்க. அதான் குரு பகவான். அதனால குரு பகவான் என்ன சொல்லுவாங்க, குழந்தைக்காரகன், திருமணக்காரகன், குரு பார்த்தா கோடி நன்மை, வீட்டு நல்ல விஷயம், நல்ல காரியம் எல்லாமே குரு பகவான் தான். ஏன்னா இது 3ஆம் இடத்துல வெற்றியில போய் உங்களுக்கு சூப்பரா உட்காந்துருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, 4ஆம் இடத்துல யாரு, கேது நிக்கிறார். இவரை கண்டு யாரும் பயப்பட மாட்டாங்க. எத்தனை பேர் கேது புத்தி வந்தா பாருங்க ஜாதகம் எடுத்து ஓடுவாங்க. ஜாதகத்துல உடம்புல ஆபரேஷன் பண்றது, உடல் ரீதியா தாக்கத்தை காட்டுறது, கேதுமே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு மந்தத்தன்மை போறது எல்லாமே இந்த கேது. ஒரு மனிதனை ஒரு மனக்குழப்ப தடுமாற்றத்தை வைக்கிறது கேது. அதனால இந்த இவருக்கு எல்லாருமே முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அடுத்து பாருங்க, 10ஆம் இடத்துல ராகு. ஒரு மனிதனை ஆசையை தூண்டும், ஆடம்பர உல்லாசனம், இந்த கெட்ட கெட்ட விஷயத்த சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரே கிரகம் ராகு பகவான் தான். இந்த ராகுக்கு எதுனாவே உங்க தாத்தா பாட்டி செஞ்ச கர்மா வச்சு கண்டுபிடிச்சு உங்க ஜாதகத்துல தோஷத்தை எடுத்து தூக்கி வீசிடலாம். ஏன்னா இது முக்கியமான கிரகம். அதனால இந்த 3 கிரக பயிற்சியை அம்மன்னர் டிவில உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இப்ப சனிபவன் வக்கரத்துல இருக்காரு. அதனால இந்த பிறை இது பார்க்கும்போது என்னென்ன பலன் இருக்கும் அதனால சொல்றேன். சனிபவன் பாருங்க ஒரு லாபத்துல 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அவர் கெட்ட இடத்துல கிடையாது. நீங்க எல்லாருமே சனிபவன் மேல பழிய போடுறீங்க, அங்க என்ன பழிய போடக்கூடாது. நிறைய நல்ல விஷயம் இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த 3 கிரக பயிற்சி பயங்கரமா வேலை செய்வது. உங்க ஜாதகத்தை மட்டும் நீங்க எல்லாருமே உங்க ஜாதகத்தை எடுத்து நீங்க செக் பண்ணுங்க. ஜாதக தசா பத்தி அனைவருமே பாருங்க பாருங்க பாருங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கைக்கான ஒரு விஷயம் இந்த 2-3 மாசம் உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கலாம். பிரச்சனை கிளியர் பண்ணலாம், கண்டிப்பா முடியும். நான் சொல்றது 3 மாசம் 90 நாளுக்குள்ள நீங்க பாருங்க, உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா லைஃப்ல இருக்குதுங்க. நீங்க கெட்டதை மட்டும் சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க, நல்ல விஷயம் நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு ரிஷபராசியை பொறுத்தவரை நல்ல வேலை இல்லைங்க, நல்ல உத்தியோகம் இல்லை. மார்ச் ஏப்ரல் இருந்து பாருங்க வேலையை விட்டுருப்பாங்க. நான் சொல்றது மார்ச் ஏப்ரல் இந்த டேட்ல பாருங்க வேலையை விட்டுருப்பீங்க. நல்ல வேலை இருக்காது, கடன் இருக்கும், பகை இருக்கும், எதிரி இருக்கும், வம்பு இருக்கும், வழக்கு இருக்கும். குடும்பத்துல அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ நீங்க மருத்துவ செலவு பண்ண மட்டும் கேட்டு பாருங்க. செலவு பண்ணீங்களா பண்ணலையா? நான் சொல்றது மார்ச் இல்ல ஏப்ரல் இந்த டேட்டுக்குள்ள பாருங்க சொல்லுவாங்க. வண்டி வாகன வீண் செலவு கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. நிம்மதி ஒரு மனக்குழப்பத்தை மனத்தரமாட்டேன். மேல் படிப்பு பட்ட படிப்பு படிக்கிறோம், வெளிநாட்டுல படிக்கிறோம், வெளியூர்ல படிக்கிறோம், படிப்புகளில் தடை படிச்சா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க. வேலை கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் எத்தனை பேர் தள்ளி போகுது? நான் சொல்லல சனி பகவான் சரியில்லை விட்டால் ஒரு மந்த தன்மையை கொடுத்து 11ஆம் இடத்துல இருக்கும்போது அங்கே கிடைக்கக்கூடிய ப்ரமோஷனோ உங்க லாபமோ வருமானமோ மூத்த சகோதரோ உங்க மேல கேஸோ வழக்கோ இது மாதிரி அடுக்கடுக்கா வச்சுக்கிறோம். இது மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு சொல்றேன், நீங்க தடங்களை பாத்துருவீங்க. அதனால சொல்றேன், ஏன்னா அதுக்கான விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் நடக்கும் நடக்கும். படிப்பு, கல்வி, தொழில், வருமானம் எல்லாரையும் ஒரு பிரேக்க கொடுத்து தடங்களை கொடுத்துருக்கோம். திருமணம் ஆகாம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? திருமணஸ்தான அதிபதி இதுக்கு முன்னாடி சனி பவனை சேர்ந்து மார்ச் மாசம் இருந்தாரு. கண்டிப்பா கணவன் மனைவி கூட்டாளி பழக்க வழக்கம் திருமணம் நிறைய தடங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் ஏன்னா
ரிஷபராசி எடுத்தவே அதிக ஜாதகம், ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகம் கொடுத்தா ரிஷபராசிக்காரங்க இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது பாருங்க. நான் ஓப்பனா சொல்றேன், நிறைய மாற்றம் இருக்கு. ஒண்ணும் இல்ல, குரு தான் உங்க தலையெழுத்த மாத்தாரு, வேற யாருமே மாத்தல. உங்க தலையெழுத்த மாத்துறது குரு தான். உங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது குரு தான். இப்ப கல்யாணம் ஆகாதவங்கலாம் பாருங்க, இந்த 2-3 மாசத்துல கல்யாணம் முடியும் பாருங்க. ரிஷபராசி நான் எழுதியே கொடுத்துருவேன். ஏன்னா குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் 2ஆம் வீட்டு அதிபதி. எப்படி நான் சாரம் பார்த்து உங்களுக்கு சொல்றேன், நல்லா பாருங்க. சாரம் பார்க்காத சோதனம் போக சொல்ல, இப்ப நான் இப்ப எடுக்கிறேன் பாருங்க நட்சத்திரத்தை உங்களுக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் சனி பவன், இப்ப குரு போறது சனியுடைய நட்சத்திரத்துல. அந்த சனி எங்க இருக்காரு? 11ஆம் இடத்துல அது இருக்காரா? அப்போ உங்க ஜாதகம் யாருக்கு சனி பகவான் நல்லா இருக்கும்? 2வது திருமணமா முதல் திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். ஏன்னா 11ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு, அடுத்து 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப காதல் திருமணத்தையும் பண்ணி வைப்பார், 2வது திருமணத்தையும் அவர் பண்ணி வைக்கணும். இதான் வேற அவருடைய வேலை. ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருந்தா இப்ப குரு பகவான் நல்லது செய்வார், நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் பூசத்துல போறாரு. அதனால உங்களுக்கு நான் படிப்படியா சொல்றேன். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு படிப்புகள் நீங்க டாப் ஆகலாம், நீங்க என்னை திருப்பி கேளுங்க. கல்வியில இந்த 2-3 மாசத்துல நீங்க 90 நாட்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க. கல்வியில சொல்றேன். ஏன்னா புதன் பகவான் ஜூலை 23 அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். 2ஆம் இடத்துல புதன் இருக்கார், நேரம் 3ஆம் இடத்துல குரு தொற்றுவார். இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். படிப்புகளில நிறைய பேர் வெளிநாட்டுல படிச்சா சரி, நீங்க வெளியூர்ல படிச்சா சரி, கவலைப்படாதீங்க. ஆனா இப்ப படிப்புகள் மந்தமா சோம்பேறியா இருக்கும், ஆனா இனிமே நல்லா இருக்கும் பாத்துங்க. அதையும் தாண்டி நான் ஓப்பனா சொல்றேன், வேலை உத்தியோகம் கிடைக்காத வேலை உத்தியோகம் கிடைச்சிரும். கண்டிப்பா சான்ஸ் நிறைய இருக்கு உத்தியோகத்துக்கு. உத்தியோகஸ்தான அதிபதிய சனி பகவான வெற்றி ஸ்தானத்திலிருந்து இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால இங்க வேலை உத்தியோகம் வரப்போது. அடுத்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால இங்க ப்ரமோஷனான வேலை குடும்பத்துல வரப்போகுது. இதை நீங்க எழுதி வச்சுக்கணும். எப்படி வேலை உத்தியத்துல ஒரு பயங்கரமான ஒரு லெவலுக்கு போறீங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும், ஒரு ப்ரமோஷன் நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு பாத்துக்கு. நான் வேலை உத்தியோகம் எந்த கருத்து, ஏன்னா வேலை இல்லாம ரொம்ப பேர் கஷ்டப்படுறீங்க. ரிஷபராசில வேலை, கடன், பகை, எதிரி, பிரச்சனை எல்லாமே பார்த்தது ரிஷபராசி. நான் எழுதியே கொடுத்துருவேன், இனிமே இருக்காது. அதையும் தாண்டி மருத்துவ செலவு உடல் ரீதியா நிறைய தாக்கத்தை கொடுத்தாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, குருவும் வக்கரமானாரு, அடுத்து சனியும் வக்கரமானுச்சு. உங்களுடைய ஹெல்த் உடல் ரீதியா கால்வலி, நிறைய பேர் காலில் பெயின் இருக்கு பாருங்க, காலு, நரம்பு, அடுத்து பல்லு வலி, காது மூக்கு துணையில மருத்துவ செலவு, இது மாதிரி நிறைய செலவு பார்த்துருக்கீங்க. இனிமே செலவு பார்க்க மாட்டீங்க. உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கு இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை, இல்ல வேற விட்டு வேற கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு சான்சஸ் செம்மையா இருக்கு. இந்த லாபகரமான சனி லாபத்தை கொடுத்துரும். ஜாதகத்துல நல்லா ஸ்தான பலம் இருந்தா. என்ன காரணம் தெரியுமா? 2ஆம் வீட்டு வருமான ஸ்தானாதிபதியில இந்த லாபஸ்தானாதிபதி சனி பவன் போறாருங்க. இடம் வாங்க வைப்பாரு, பூமி வைப்பாரு, வேலைத்துல ப்ரமோஷன் கொடுப்பாரு, பூர்வீகத்தில் உள்ள வழக்கு ஜெயிக்க வைப்பாரு, அப்பா சொத்து தாத்தா சொத்து ஜெயிக்க வைப்பாரு. இது எல்லாமே நல்லா மாற்றமா இருக்கு. அண்ணன் தம்பி உள்ள பாசத்தை அதிகமா உள்ள பண்ணி பிரச்சனையை சரி பண்ணுவாரு. ஒண்ணும் இல்ல, வண்டி வாகனம் நிறைய செலவு வரும். நீங்க வீடு வண்டி வாகனத்துல காசு பணம் போட போறீங்க, அதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்கு. புதுசா தொழில் பண்ண முடியாத போது ஜாதகத்தை பார்த்து தசாபதி போது தொழில பண்ணி பாருங்க, செம்ம லக்கு. தொழில்ஸ்தான அதிபதியான சனி பகவான இந்த குரு பகவான் முயற்சி வெற்றியிலிருந்து நேரா பார்ப்பதால், அது இல்லாம தொழில 10ல ஒரு பாவியான கிரகம் ராகு இருப்பதால், சுயசாரம் வாங்கி அவர் நிக்கிறதுனால, அதுக்கப்புறம் அவிட்டத்துல போறதுனால, மனைவி பேர்லயோ கணவன் பேர்லயோ தொழில நீங்க மாத்தி சேஞ்ச் பண்ணி பாருங்க. நீங்க வெற்றியில என்னை திருப்பி கேளுங்க. கண்டிப்பா ரிஷபராசிக்கு சூப்பரா இருக்கு. நான் உங்களுக்கு ஆதாரத்தோட சொல்றேன், எந்த ஒரு விஷயம் சொன்னா ஆதாரத்தோட சொல்றேன். இது எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு, ஒரு லீடரான ஒரு பொசிஷன் போகக்கூடிய அமைப்பு ரிஷபராசி ஒருத்தர சூப்பரா இருக்கு. நிறைய நல்ல விஷயம் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு கெட்டது சொல்ல முடியல. மெயினா நீங்க மேக்சிமம் ரிஷபராசி பொறுத்தவரை ஆசிரியர் வேலை எத்தனை பேர் பாக்குறீங்க? அவங்க எல்லாத்தையுமே லக்கு இருக்குங்க, சரியான லக்கு இருக்குங்க. ஆசிரியர் வேலை, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உணவு சார்ந்த துறை எத்தனை பேர் இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. உணவு சார்ந்த துறை பட்டையை கிளப்புவாங்க. உணவு ஃபீல்டு, அடுத்து கலை, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இதை விட டாப்பா இருக்கும். ஏன்னா இந்த 3 கிரக பேச்சு உங்களை டாப்ல வைக்க. ஏன்னா 11ல சனி, குரு பகவான் வெற்றி 3ஆம் ஸ்தானத்துல, தகவல் தொடர்பு, எழுத்து கணிதம் இருக்காரு. அப்ப எழுத்து சம்பந்தமா, கணித சம்பந்தமா, வழக்கு சம்பந்தமா நிறைய ஒரு பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க. ஜாதக தசாபதி நல்லா இருந்தா. இரும்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பாக்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், இதெல்லாம் பட்டையை கிளப்புவீங்க. என்னால எதுவும் கெட்டது சொல்ல முடியல. இந்த 3 கிரக பேச்சு உங்களுக்கு சாதகமா இருக்கு. ஏன்னா வெற்றியில குரு, கேந்திரத்துல கேது, 4ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல கேந்திரத்துல ராகு, லாபத்துல சரி. அப்ப ஜாதக தசாபதி நல்லா இருந்தா இப்ப எல்லாமே டாப்பா உங்களுக்கு வந்து நிக்கும். இது எழுதிய நோட் பண்ணி வச்சுங்க. இப்ப எடுங்க லாட்டரி சீட்டு. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க லாட்டரி எடுக்கணும்னு? நீங்க எடுத்து பாருங்க, அடிக்க பாருங்க. இன்னும் 3 மாசம் 90 நாட்கள் உங்களுக்கு லாட்டரி யோகம் வரும் பாரு. உங்க ஜாதகம் எந்த கிரகம் யோகமான கிரகம் பாத்துக்கிட்டு. ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானம் அது எப்படி லாபஸ்தானத்தை அவர் பார்ப்பால கண்டிப்பா லாபம் பெருங்கொண்ட பணமோ வரப்போகுது. ஒண்ணு இடம் வரணும், இல்ல பணம் வரணும், இல்ல ஒரு வழக்குல நீ ஜெயிக்கணும். அப்ப லாட்டரி யோகம் எடுத்தா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய சான்ஸ் இருக்கு. சில பேர் லாட்டரி யோகம் நிறைய கேக்குறீங்க, அவங்க காட்டி சொல்றேன்.
இப்ப இந்த 3 கிரக பயிற்சியை வச்சு நான் பார்க்கும்போது கண்டிப்பா அந்த யோகம் உங்களுக்கு சாதகமா இருக்குது பாத்துக்கோங்க. ஏன்னா ராகு 10ல ராகு இருக்காருல, பயங்கரமா கொண்டு போயிருவாரு. அவர் சுயசாரம் வாங்கி நிக்கிறாரு. லாட்டரிக்கு ராகையும் எடுக்கணுங்க, ராகையும் சுக்கரன் எடுத்தாவே போதும், லாட்டரி யோகம் அடிச்சிடும். உங்க அதிபதி சுக்கிர பகவான் தானே, அவர் 11ஆம் இடத்தை நேரம் பார்க்க குரு பகவான் பாக்குறாங்க, இங்க லாட்டரி யோகத்தை எடுக்கலாம். பெருங்கொண்ட பண்ண 11ஆம் இடத்தையும் பார்க்கணும், லாட்டரி கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம 5ஆம் இடத்தையும் உழைப்புல அதை காசை பார்க்கணும். அது யாரு? புதன் தான். புதனுடைய நட்சத்திரம் சனி பகவான் போறாரு, நேரா அவர் 5ஆம் இடத்தை பாக்குறாரு. இப்ப லாட்டரி அடிக்குமா அடிக்காதா? உங்களுக்கு எல்லாமே தெளிவா நான் புரிய வைக்கிறேன். கண்டிப்பா யோகம் இருக்கு பாத்துங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. எதுக்குமே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் இந்த 3 கிரக பயிற்சி. இப்ப நட்சத்திரம் பாப்பமா, முதல் நட்சத்திரம் நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்த ஒரே நட்சத்திரம் கார்த்திகை தான். ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப தரங்களை சந்திச்சு, வருமானம் சரியில்லை, பொருளாதாரம் சரியில்லை, நண்பர்கள் கூட்டாளி எல்லாமே எதிரியை பார்த்து உட்காந்துருக்கீங்க. கண்டிப்பா நீங்க கேட்டு பாருங்க, திருமண தடையா, நண்பர்களா, கூட்டாளியா, பழக்க வழக்கமா, ஃப்ரெண்ட்ஷிப்பா, இப்ப ரீசெண்டா பிரச்சனை கேட்டு பாருங்க. எத்தனை பேருக்கு ரீசெண்டா இப்ப வேலை இல்லை, வேலை இல்லாம எத்தனை பேர் இருக்குன்னு கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க ஆமா இருக்குன்னு சொல்லுவாங்க. புதன் வக்ரம், வக்ரம் வீட்டுல சூரியபான் இருக்கிறார். நான் எல்லாமே மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு சொல்றேன். அங்கே பிரச்சனை இருக்கு ராஜா. அப்ப நல்ல வேலை இல்ல, உத்தியோகம் இல்ல, வருமானம் இல்ல, நல்ல நண்பர் கூட்டாளி பழக்க பிரச்சனை பாக்குறீங்க, எல்லாமே ஒரு குழப்பத்தை பாக்குறீங்க, தொழில் சரியா இல்ல. நீங்க கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 3 மாசம் கிரகத்தை எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி இந்த 3 கிரக பேச்சு சேர்த்தாப்புல உங்களுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா நல்ல நிம்மதி இருக்காது, இனிமே நல்ல வருமானத்தை கொடுப்பாரு. மெயினா டாக்குமெண்ட் பிரச்சனை, கேஸ் பிரச்சனை சரியாகும். உங்களுக்கு லாப வருமானம் மேக்சிமம் இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. 2 மாசத்துக்கு வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து எல்லாமே வாங்க போறீங்க. இந்த 3 கிரக பேச்சு சொல்றேன். ஒரு வீட்டுல ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் நடக்க போகுது 90 நாளுக்குள்ள. இந்த 3 கிரகம் கண்டிப்பா இந்த 90 நாளுக்குள்ள உங்களுக்கு கொடுத்தே தரும், மாற்று கருத்து கிடையாது. பணம், பொருள், நகை, சேமிப்பு, வண்டி, வாகனம், வீடு எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. எடுத்த காரியம் வெற்றி, நல்ல வேலை கிடைக்கும், உத்தியோகம் இருக்கும், அரசியல், அரசாங்கம் எல்லாமே சூப்பரா போவீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தெரியும். அடுத்து பரணி, கார்த்திகை, அப்புறம் ரோஹிணி. ரொம்ப அன்பா, நிறைய பாசமா, அதிக ஜாதகம் கொடுத்தது ரோஹிணி தான். இவங்களுக்கு எதுவுமே அன்பு பாசத்தை தவிர எதுவுமே தெரியாதுங்க. நல்ல கேரக்டருங்க, ஏமாந்துருவாங்க. குடும்பம் குடும்பம் குடும்பம், ஃபேமிலி ஃபேமிலி, நிறைய விஷயத்த இதுக்காடியே தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே கேரக்டர் இவங்க தான். இவங்க தான் ஒரு ஜாதகம் கொடுத்தா நிறைய ஜாதகம் கொடுத்தது. ரோஹிணில பிறந்தவங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த 3 கிரக பயிற்சி நான் 90 நாளுக்குள்ள உங்களுக்கு சொல்றேன். இந்த 90 நாளுக்கு பாருங்க, உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் இருக்கும், நல்ல பொருளாதாரம் இருக்கும், வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, ஆசிரியர் வேலை பார்ப்பீங்க, மெயினா அந்த கமிஷன் வியாபாரம் பார்ப்பீங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். பணம், பொருள், சேமிப்பு, வீடு, வண்டி, வாகனம், சொத்து எல்லாமே நல்ல ஒரு மாற்றம், அனுகூலமான நேரம் இந்த ரோஹிணி சூப்பரா இருக்கு. பாத்துங்க, எல்லாருமே உங்க ஜாதகம் எடுத்து பாருங்க. இப்ப நல்ல ஒரு வெற்றி இந்த 3 நாள் 90 நாளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. பாத்துங்க, இந்த 3 கிரக பேச்சியால சொல்றேன், நல்ல வெற்றி தேடி வரும். அடுத்து மிருகசீரிடம். தைரியம், தன்னம்பிக்கை, பொய் சொல்ல முடியாது, ஏமாத்த முடியாது, ஸ்டேட் பாடு, எதுவுமே ஒரு திட்டமான ஒரு குணம் இவங்க நிறைய இருக்கு. மிருகசீரிடத்துல வந்தா கவலையே படாதீங்க. முருகபுரம் உங்க பக்க பலமா சூப்பரா உட்காந்துருக்காரு. ரொம்ப கஷ்டப்படுங்க மிருகசீரிடத்தை நீங்க கேட்டு பாருங்க. வாழ்க்கையில எதுவுமே நிம்மதி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. செவ்வாய் சனி சேர்க்க, லாப வருமானம், வேலை போச்சு, 3 மாசம் வேலை போச்சு, வருமானம் சரியில்லை, இன்கம் சரியில்லை, போட்டி பாட்டை பார்த்தேன், அவமானத்தை பார்த்தேன், பிரச்சனையை பார்த்தேன், இப்படிதான் நிறைய பேர் நீங்க சொல்லுவீங்க. யாரு? மிருகசீரிடத்தை பார்த்தவங்க. ஏன்னா அதிக ஜாதகம், நமக்கு ஒரு ஜாதகம் கொடுத்தா நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த மிருகசீரிடம் தான். இந்த 90 நாளுக்குள்ள நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சூப்பரா இருக்கும். திருமணம் நடக்குங்க. எப்படி திருமணம் நடக்கும்? கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். நண்பர்களால ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஒரு கமிஷன் வியாபாரமோ, இடமோ, வீடோ, வண்டியோ, வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் வரும். கொஞ்சம் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்காம பெருசா பாதிப்பு உங்களுக்கு வராது. இப்ப எடுக்கக்கூடிய முயற்சியோ, வருமானமோ, பொருளாதாரமோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ நீங்க வாங்கக்கூடிய ஒரு சுப காரியம், ஒரு பொருள் மாதிரி வாங்கக்கூடிய யோகம் அந்த மிருகசீரிடத்தை பார்க்கும். இந்த 3 மாசத்தோட சூப்பரா இருக்கு. பாத்துக்கு இந்த 3 கிரக பயிற்சியால உங்க இந்த நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. பாத்துங்க.